மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல் ப்ரெசென்ட் இயர். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாவாவில் மல்டி த்ரெட்டிங்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் மல்டி த்ரெட்டிங் நம்ம என்னென்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மல்டி த்ரெட்டிங் எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம், எக்ஸ்டென்சிங் த த்ரெட் கிளாஸ், ஸ்டாப் அண்ட் பிளாக்கிங் எ த்ரெட், லைஃப் சைக்கிள் ஆஃப் எ த்ரெட்னு சொல்லிட்டு நம்ம வந்து 4 மெத்தட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மல்டி த்ரெட்டிங் என்ன அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு என்ன கற்றுக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா மல்டி டாஸ்கிங்னா முதல்ல என்ன கற்றுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேஸ்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸ் பேஸ்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா த்ரெட் பேஸ்டு. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பேஸ்டுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 or more program can be run concurrently or simultaneously. அப்படின்னா என்ன, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா அட்டன் டைமில் ரன் ஆச்சு அப்படின்னு அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸ் பேஸ்டு. இதே த்ரெட் பேஸ்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் அலோஸ் எ சிங்கிள் ப்ரோக்ராம் டு ரன் 2 or more thread in concurrently or simultaneously. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு சிங்கிள் ப்ரோக்ராம் வச்சுட்டு அதில் வந்து 2 அல்லது மேற்பட்ட த்ரெட்டை யூஸ் பண்ணி அட்டன் டைமில் நம்ம வந்து எப்படி ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் த்ரெட் பேஸ்டு. இப்போ மல்டி த்ரெட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எ மல்டி த்ரெட்டிங் ப்ரோக்ராம் கண்டெயின் 2 or more parts that can run a same time. முன்ன பார்த்த மாதிரி தான் ஒரே ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டு அதை வந்து 2 அல்லது மேற்பட்ட பார்ட்டை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டன் டைமில் ரன் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னாக்கா மல்டி த்ரெட்டிங். ஈச் பார்ட் கேன் ஹேண்டில் டிஃப்ரெண்ட் டாஸ்க் அட் எ சேம் டைம், மேக்கிங் ஆப்ஷனல் யூஸிங் த அவைலபிள் ரிசோர்ஸஸ் ஸ்பெஷலி வென் யுவர் கம்ப்யூட்டர்ஸ் ஹேஸ் மல்டிபிள் சிபியூ. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டியுமே நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்டான டாஸ்க்கை சேம் டைமில் உருவாக்கி நம்ம வந்து அதை வந்து ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கம்ப்யூட்டரில். ஈச் ஆஃப் த த்ரெட் கேன் ரன் இன் பேரலல். ஒவ்வொரு த்ரெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேரலாக தான் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன எனேபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டு ரைட் இன் எ வே வேர் மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ் கேன் ப்ராசஸ்டு கன்கரன்ட்லி இன் எ சேம் ப்ரோக்ராம். இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவைப்படுறப்ப மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட் பண்ணிக்கலாம், அது வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா எப்போ அது அட் எ சேம் டைம்லேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதே ப்ரோக்ராமில் அப்படிங்கிறாங்க. இப்போ மல்டி டாஸ்கிங்க்கும் மல்டி த்ரெட்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மல்டி டாஸ்கிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸ் ஆர் ஹை வெயிட்டட், அதே மல்டி த்ரெட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா த்ரெட்ஸ் ஆர் லைட் வெயிட். ப்ராசஸ் ஆர் ஹை வெயிட்னு என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து மல்டி டாஸ்கிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அல்லது மேற்பட்ட ப்ரோக்ராமை நம்ம வந்து ரன் பண்ணுறோம். ஸோ அதனால் என்னன்னாக்கா ஹை வந்து வெயிட்டட் ரொம்ப ஹை வெயிட்டடாக வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. மல்டி த்ரெட்டிங் என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரே ப்ரோக்ராம் தான் என்ன பண்ணிக்கிறோம் நிறையா த்ரெட்டை யூஸ் பண்ணுறதுனால அது லைட் வெயிட் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட்டான அட்ரஸ் ஸ்பேஸ் தேவை அப்படிங்கிறாங்க. ஆனால் அதே மல்டி த்ரெட்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே அட்ரஸ் ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. மல்டி டாஸ்கிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து ஹை வெயிட்டடாக இருக்கிறனால அது வந்து காஸ்ட்லிங்கிறாங்க. இது வந்து லைட் வெயிட்டடாக வந்து சீப்பர் அப்படிங்கிறாங்க. இதே த்ரெட்டில் வந்து என்னென்ன ஸ்டேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரன், நியூ, ரன்னபிள், பிளாக்டு, வெயிட்டிங், டைம்டு வெயிட்டிங், டெர்மினேட்டட்னு சொல்லிட்டு 6 ஸ்டேட் இருக்குது. இதுதான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் சைக்கிள் ஆஃப் எ த்ரெட்னு சொல்லுவாங்க. அதை வந்து கடைசியில் வந்து வீடியோ கடைசியில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கிரியேட்டிங் ஏ த்ரெட். அது எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னாக்கா த்ரெட் ஜாப்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மெத்தட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா த்ரெட் கிளாஸ் எக்ஸ்டென்ஸ், ரன்னபிள் இன்டர்ஃபேஸ், இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், எக்ஸ்டென்ஸ் த த்ரெட் கிளாஸ்னால் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வி கிரியேட் ஏ கிளாஸ் தட் எக்ஸ்டென்ஸ் த ஜாவா லாங் த்ரெட் கிளாஸ் அப்படிங்கிறாங்க. ஜாவா லாங் த்ரெட் கிளாஸ்ன்ற கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்டென்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. திஸ் கிளாஸ் ஓவர்ரைட் த ரன் மெத்தட் அவைலபிள் இன் த த்ரெட் கிளாஸ். இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரன் மெத்தட் நம்ம வந்து கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஓவர்ரைட் பண்ணி இந்த த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எ த்ரெட் பிகைன்ஸ் இன் லைஃப் இன்சைட் ரன் மெத்தடு. நம்ம அந்த த்ரெட் வந்து எங்கே நம்ம வந்து கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்சைடில் அந்த த்ரெட்டோட இன்சைடில் தான் நம்ம வந்து ரன்னுங்கிற மெத்தட் நம்ம வந்து கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ வி கேன் கிரியேட் an ஆப்ஜெக்ட் our new class and call start method to start execution of a thread. இப்போ நம்ம வந்து நியூவாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த நியூ கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ஸ்டார்ட்ன்ற அந்த மெத்தடை வந்து கால் பண்ணணும். அதுதான் என்னென்னாக்கா அந்த எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம வந்து ஒரு மெத்தடு, அதாவது என்னக்கா ஸ்டார்ட் மெத்தடு. அது ஸ்டார்ட் இன்வோக்ஸ் த ரன் மெத்தட் டு எ த்ரெட் ஆப்ஜெக்ட். அந்த த்ரெட் ஆப்ஜெக்டில் வந்து ஸ்டார்ட் டு ரன் மெத்தட் இன்வால்வ் ஆகியிருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் எ த்ரெட் கிளாஸ். இதில் என்னென்னாக்கா பப்ளிக் கிளாஸ் மை த்ரெட் எக்ஸ்டென்ஸ் த்ரெட்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மை த்ரெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் நேம், எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சின்டாக்ஸ்,
த்ரெட் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய த்ரெட். கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பப்ளிக் வாய்ட் ரன். நம்ம சொன்னோம்னா அந்த ரன் மெத்தடு அது வந்து இங்கே வந்து கால் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு இது வந்து என்ன பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, த்ரெட் ஸ்டார்டட் ரன்னிங் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இது கொடுக்குறோம் அப்படின்னாக்கா சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டல்ன்ற கொடுத்தோம்னாக்கா அது வந்து பிரிண்ட் ஆகி நம்ம காட்டும். இப்போ ரெண்டாவது கிளாஸ் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னாக்கா, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இதான் பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சப் கிளாஸ். இது ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்தாச்சு. இது மை த்ரெட்டுங்கிறது என்னது, கிளாஸோட நேமு. எம்டிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஆப்ஜெக்ட். இதுதான் இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட். இப்போ என்ன பண்ணுறோம், நியூவாக வந்து என்ன பண்ணுறோம், மை த்ரெட்டை நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, எம்டிங்கிற ஆப்ஜெக்ட். அதனால என்ன நம்ம வந்து நியூவாக வந்து ஒரு த்ரெட்டை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். கீழே பாருங்கள், எம்டி அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஸ்டார்ட். இது இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட்னு மெத்தட் கால் பண்ணுறோம். இந்த மெத்தட் கால் பண்ணாதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும், அதாவது ஸ்டார்ட் ஆகும் ப்ரோக்ராம். அதுக்காக இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். கீழே ஏன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி டாட் ரன் அடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் நம்ம வந்து எம்டி டாட் ரன்னை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஆனால் எம்டி டாட் ரன் நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி த்ரெட்டிங். நமக்கு என்ன தேவை, மல்டி த்ரெட்டிங் தான் தேவை. இப்போ எம்டி ரன்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா, இங்கே பக்கத்தில் பாருங்களேன் ஸ்டாக். நம்ம வந்து மல்டி த்ரெட்டிங் பண்ணுவோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஸ்டாக், பாலிமார்பிசம், இன்ஹெரிடன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இது ஸ்டாக்ல எப்படி வந்து ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஸ்டாக்ல வந்துனாக்கா ஸ்டார்ட்டும் மெயினும் ஸ்டோர் ஆகுது. ரெண்டாவது ஸ்டாக்ல வந்து ரன்னு ஸ்டோர் ஆகுது. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட த்ரெட்டை கிரியேட் பண்ணால் அது பேர் மல்டி த்ரெட்டிங் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இதே வந்து ரன் மெத்தட் கொடுத்துருந்தோம் அப்படின்னாக்கா இங்கே ஸ்டார்ட்ன்ற ஒரு மெத்தட் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். அப்போ ரன் மெத்தட் கொடுத்தா என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டாக்ல என்ன இருக்கும், நமக்கு வந்து ரன்னும் மெயினும் வந்து என்ன இருக்கும், கால் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணும், ஒரே ஒரு ஸ்டாக் தான் கிரியேட் ஆகிருக்கும். அப்போ வந்து த்ரெட்டு மட்டும்தான் கிரியேட் ஆகிருக்குமே தவிர மல்டி த்ரெட் வந்து கிரியேட் ஆகிருக்காது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க வந்து எம்டி ரன் அப்படிங்கிற மெத்தடை வந்து கொடுக்கக்கூடாது. கீழே ஏன் தேவையில்லாமல் த்ரெட் கிளாஸ் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டென்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய த்ரெட்டுங்கிற அந்த கிளியாக அந்த நேமு, அந்த கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னாக்கா ஸ்டார்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னாக்கா ரன் இருக்குது. ஏன்னா மேலே பாருங்களா, நம்ம வாய்டுக்கு பக்கத்தில் ரன் கொடுத்துருக்கமே தவிர ரன்னுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ண கிடையாது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. அதனால தான் அந்த த்ரெட்டுங்கிற நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த த்ரெட்டுங்கிற வேர்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கீழே நம்ம கொடுத்துருக்க மாதிரி இருங்க நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இது இருக்குது, ஸ்டார்ட் ஓப்பன் பேரந்தசிஸ் ரன்னுங்கிற அந்த ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா வெறும் எம்டி ஸ்டார்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதனால தான் என்ன அது அந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு வந்து ரன் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இம்ப்ளிமெண்டிங் த ரன்னபிள் இன்டர்ஃபேஸ். இது வந்து என்னென்னாக்கா, we create a new class which implement the java long dot runnable interface and override run method. இது ரெண்டு மூலியமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜாவா லாங் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம், ரன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓவர்ரைட் பண்ணி. இது வந்து பார்த்தீங்கன்னா தென் வி இன்ஸ்டன்ட் ஏ த்ரெட் ஆப்ஜெக்ட் அண்ட் கால் ஸ்டார்ட் மெத்தட் ஆன் திஸ் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்லேயே வந்து என்ன ஆகுனாக்கா இன்ஸ்டண்ட்டான ஒரு த்ரெட் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்டார்ட் மெத்தடை வந்து கால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. கீழே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிளாஸ் முன்னே கொடுத்த மாதிரி மை த்ரெட் இம்ப்ளிமெண்ட் ரன்னபிள். ஓகேவா, முன்னாடி என்ன கொடுத்தோம், நம்ம வந்து எக்ஸ்டென்ஸ் த்ரெட் கொடுத்தோம். இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் ரன்னபிள் கொடுக்குறோம். ஓப்பன் பேரந்தசிஸ்க்குள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னா பப்ளிக் வாய்ட் ரன்னோட மெத்தட் வந்து கால் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இது அதே அவுட்புட் தான் இதுக்கு வரும், த்ரெட் ஸ்டார்டட் ரன்னிங் சொல்லி தான் வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜிஎஸ் கொடுத்து அந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மை த்ரெட்டுங்கிற அந்த கிளாஸ் நேம் எடுத்து போட்டாச்சு, எம்டிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரியே நியூ மை த்ரெட்டுங்கிறதும் வந்து கிரியேட் ஆயாச்சு. இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, கீழே வந்து த்ரெட் டி ஈக்குவல் டு நியூ த்ரெட் அந்த ப்ராக்கெட்குள்ளார எம்டின்னு இருக்குது. ஏன் இந்த டி வந்துச்சுனாக்கா, மேலே இருக்கிற ரெண்டாவது பாயிண்ட்டை பாருங்களேன், தென் வி இன்ஸ்டன்டேட் எ த்ரெட் ஆப்ஜெக்ட், அதுதான் இந்த டி. இன்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணோம், ஒரு த்ரெட் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி. அந்த டீயை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட்டுங்கிற மெத்தட் கால் பண்ணி அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறோம். அது என்னென்னா த்ரெட் டி, அதே மாதிரி நியூ த்ரெட் எம்டி அப்படிங்கிறது மூலியமாக நம்ம வந்து நம்ம ரன் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து த்ரெட்டுங்கிற நம்ம வந்து ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ரன்னபிள் தான் இருக்கே தவிர த்ரெட்டுங்கிறது கிடையாது. அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து த்ரெட்டுன்னு சொல்லி கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து எம்டியை வந்து டீன்னு சொல்லி கால் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிக்கிறோம்.
அவ்வளோதான், இதுக்கும் அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு, அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, whenever we want to stop a thread from running state by calling stop method thread class in Java. எப்போ நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணணும் அந்த த்ரெட் அப்படின்னு தோணுதோ அப்போ வந்து ஸ்டாப்புங்கிற மெத்தட் நம்ம வந்து கால் பண்ணி வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஜாவாவில் அப்படிங்கிறாங்க. த ஸ்டாப் மெத்தட் ஆஃப் த்ரெட் கிளாஸ் டெர்மினேட் த த்ரெட் எக்ஸிக்யூஷன். ஸ்டாப்ன்ற மெத்தட் நம்ம வந்து டெர்மினேட் பண்ணோம்னா அந்த த்ரெட் வந்து என்ன எக்ஸிக்யூஷன் அப்போ கட் ஆகிரும் அப்படிங்கிறாங்க. டெர்மினேட்னா என்னது, ஸ்டாப் ஆகிரும் அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் ஏ த்ரெட் இஸ் ஸ்டாப்டு இட் கேனாட் பி ரீஸ்டார்டட் பை அ ஸ்டார்ட் மெத்தட். ஒரு டைம் நம்ம வந்து த்ரெட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதை திருப்பி நம்மளால் ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. என்னது, ஸ்டார்ட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் திருப்பி அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ப்ரோக்ராம் அதில் முடிஞ்சிருச்சு. இதுமாதிரி நம்ம வந்து புதுசாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி த்ரெட் திருப்பி ஸ்டார்ட் பண்ணால் தான் அது ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறாங்க. A thread will also move the dead state automatically when it reach the end of this method. இது வந்து என்னக்கா, இது வந்து டெட் ஸ்டேட்னு சொல்கிறாங்க. இது என்ன, ஒரு த்ரெட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது வந்து டெட் ஸ்டேட்டாக முடிஞ்சிருச்சுனாக்கா அது என்ன ஆயிடும், அது எண்ட் ஆஃப் த மெத்தட். ஓகேவா. த ஸ்டாப் மெத்தட் இஸ் டிப்ரெஷியேட்டட் இன் டியூ டு த்ரெட் சேஃப்டி இஷ்யூஸ். இது வந்து ஸ்டாப் மெத்தட் யூஸ் பண்ணலாம், அந்த இஷ்யூஸை நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா நம்ம வந்து சேஃப்டியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம முன்னே யூஸ் பண்ண சின்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் வாய்டு ரன்னு யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வந்து ஸ்டார்ட்னு போட்டிருப்போம். இது வந்து எப்படின்னாக்கா பப்ளிக் ஃபைனல் வாய்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி மெத்தடை வந்து கால் பண்ணுவோம். ஓகேங்களா, அதாவது சின்டாக்ஸ். இதோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் கிளாஸ் த்ரெட் ஸ்டாப் டெமோன்னு சொல்லி நம்ம வந்து கிளாஸ் நேம் கொடுத்தாச்சு. கீழே வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டுன்னு கொடுத்து ஸ்ட்ரிங் கொடுத்தாச்சு. இது இன்டரப்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ரோக்ராமில். சர்வர் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கிளாஸ் பண்ணுவோம். அதோடைய கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னாக்கா மை சர்வர் இஸ் ஈக்குவல் டு நியூ சர்வர்ன்ற சொல்லிட்டு அது வந்து கிரியேட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருக்குல்ல பப்ளிக் வாய்டு ரன், அது எக்ஸிக்யூட் ஆன பின்னாடி தான் மேலே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா. த்ரெட் T1 இஸ் ஈக்குவல் டு நியூ த்ரெட் மை சர்வர் கேபிட்டல் T1. T1 என்னது, ஸ்டார்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. T1 வந்து என்ன ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் அப்படின்னாக்கா கரண்ட் த்ரெட்டோடைய டாட் கெட் நேம், அது வந்து கரண்ட் த்ரெட்டோட நேம் வந்து கொடுத்துருவோம். ப்ளஸ் அது பக்கத்தில் என்ன வேர்டு வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா இஸ் ஸ்டாப்பிங் சர்வர் த்ரெட். சர்வர் த்ரெட் என்ன பார்த்து ஸ்டாப் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டும். என்ன காட்டும், எது ஸ்டாப் பண்ணுது, மை சர்வர் டாட் ஸ்டாப்புங்கிறது. இதுதான் ஸ்டாப் மெத்தட். சரிங்களா. இது வந்து என்னக்கா ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது கொண்டு வந்திருக்காங்க. டைம் யூனிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மில்லி செகண்ட். ஸ்லீப் 200 டைம் வந்து என்னக்கா ஸ்லீப் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. இது என்ன பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீப் ஆகி அந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா ப்ரோக்ராம் ஃபினிஷ். ஓகேவா. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கரண்ட் த்ரெட் டாட் கெட் நேம் ப்ளஸ் ஃபினிஷ் நவ். இதான் கடைசி ஸ்டேட்மெண்ட். இந்த 200 செகண்ட், அந்த 200 டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மில்லி செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணும், ஸ்லீப்பாக இருக்கும். அப்புறம் தான் அந்த ப்ரோக்ராம் என்ன ஆயிரும், ஃபினிஷ் நவுன்னு சொல்லி அவுட்புட் கொடுத்துரும். கீழே வந்து பாருங்கள் கிளாஸ் சர்வர், அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் இருக்கக்கூடிய கிளாஸ் நேம் இம்ப்ளிமெண்ட் ரன்னபிள் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோக்ராமுக்கு. கீழேனா ப்ரைவேட் வேலட் பூலியன் எக்ஸிட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். எக்ஸிட் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுனாக்கா ப்ரோக்ராம் வந்து ரன்னிங் ஆகும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக் வாய்ட் ரன்ன்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. வைலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து என்னன்னாக்கா சிஸ்டம் டாக்குமெண்ட் என்னன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும், சர்வர் இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லி காட்டும். ரெண்டாவது என்ன ஆகும், சர்வர் இஸ், கடைசி என்ன காட்டும், இந்த நடுவில் வந்து ப்ரோக்ராம் இது நடுவில் வரும். கடைசி என்ன வரும், சர்வர் இஸ் ஸ்டாப்டு அப்படின்னு சொல்லி கடைசி அவுட்புட் வந்துடும். கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பப்ளிக் வாய்டு ஸ்டாப். இங்கே வந்து நம்ம ஃபைனல் வாய்டு ஸ்டாப்னு தரலாம், பப்ளிக் வாய்டு ஸ்டாப்னு நம்ம தரலாம். எக்ஸிட் வந்து கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்துச்சுனாக்கா ப்ரோக்ராம் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகி வெளியே வந்துடும். இதுதான் ஸ்டாப்புக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். அடுத்து பிளாக்கிங் எ த்ரெட். எ த்ரெட் கேன் ஆல்சோ பி டெம்பரரிலி சஸ்பெண்டட் ஆர் பிளாக்டு ஃப்ரம் என்டரிங் இன்டு ரன்னபிள் ஆர் subsequently running state by using either of a following thread method. இப்போ டெம்பரரியாக சஸ்பெண்ட் ஆகிறது, அது கொஞ்சம் நேரத்துக்கு ஒர்க் ஆகாமல் இருக்குது, இல்லை பிளாக் ஆகுது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீப், முன்னே பார்த்து ஸ்லீப் மெத்தடு, அப்புறமேட்டுக்கா சஸ்பெண்ட் மெத்தடு, அப்படின்க்கா வெயிட் மெத்தடு. மொத்தம் அந்த 3 மெத்தடு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்கா பிளாக்கிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் த கரண்ட்லி எக்ஸிக்யூட்டிங் த்ரெட்ஸ் டு ஸ்லீப் ஃபார் ஏ ஸ்பெசிஃபைடு நம்பர் ஆஃப் மில்லி செகண்ட். ஒரு ஸ்பெசிஃபையான நம்பர் மில்லி செகண்ட்ஸ்க்கு பார்த்தினாக்கா
அந்த கரண்ட்டாக இருக்க எக்ஸிக்யூட்டிங் த்ரெட் என்ன பண்ணுனாக்கா ஸ்லீப்பாக வச்சுக்கும் அப்படிங்கிறாங்க. சஸ்பெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளாக்டு அன்டில் ரெஸ்யூம் த்ரெட் இஸ் இன்வாக்டு. பிளாக்கான ஒரு த்ரெட்டை ரெஸ்யூம் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணுற அந்த மெத்தடை யூஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பிளாக்கில் தான் இருக்கும். அதுவே சஸ்பெண்ட் மெத்தடு. அடுத்து வெயிட் பிளாக்டு அன்டில் நோட்டிஃபைஸ் இன்வோக்டு. மேலே பார்த்த மாதிரியே தான் பிளாக்டு அன்டில் எப்படி நோட்டிஃபை மெத்தட் நம்ம கால் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கா வெயிட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நோட்டிஃபை மெத்தடு வந்து பிளாக் வந்து அன்டில் ஆக வரைக்கும் இருந்துச்சுனாக்கா அது வந்து வெயிட்டு. ரெஸ்யூம் மெத்தடு வந்து அன்டில் பிளாக்டு இருந்துச்சுனாக்கா அது பேர் என்னக்கா சஸ்பெண்டு. ஓகேங்களா, இதுதான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு. அடுத்து எக்ஸாம்பிள் ஆஃப் பிளாக்கிங் என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பப்ளிக் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டி ஸ்லீப்னு கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி வந்து பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்டென்ஷன் த்ரெட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் கொடுத்தாச்சு. கீழே வந்துனாக்கா டி ஸ்லீப் ஸ்மால் டி அதான் அந்த கொடுக்கக்கூடிய நம்ம ஆப்ஜெக்ட்டு. இதுவும் போன ப்ரோக்ராமாக இருக்கும். கீழே இருக்கிற ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு தான் மேலே இருக்கிற ப்ரோக்ராம் நமக்கு ரன் ஆகும். ஓகேங்களா, நியூ டி ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த டீங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் மெத்தட் கொடுத்தாச்சு. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் வாய்ட் ரன். ஓகேவா, இதில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை அண்டு கேட்ச் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து ட்ரையில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்கனாக்கா வைல் லூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இதில் ட்ரூவாக இருக்கணும். திஸ் டாட் ஸ்லீப்பில் அந்த ஸ்லீப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 டைம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது ட்ரூவாக இருந்துச்சுனாக்கா அந்த லூப் வைலுங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துரும். லூப்பிங் வைல் அப்படிங்கிற அந்த கீழே சிஸ்டம் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துரும். அது கீழே கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டரப்டட் எக்ஸப்ஷன் ஐஇ. இன்டரப்ட் எக்ஸப்ஷனோட ஷார்ட் ஃபார்ம் தான். அது கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் தான் அந்த ஐஇ. இது கொடுத்தோம்னா கடைசி அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா லூப்பிங் வைல் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்துடும். கடைசி டாபிக் என்னன்னாக்கா லைஃப் சைக்கிள் ஆஃப் ஏ த்ரெட். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா த்ரெட்டோட ஸ்டேட்டு ரெண்டுமே ஒன்று தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூ, ரன்னபிள், வெயிட்டிங், டைம்டு வெயிட்டிங், டெர்மினேட்டட். இது மூணுமே இன்னொரு பேர் இருக்குது. நியூனா ரன் ஆகிட்டு இருக்கு. ரன்னபிள்னா ரெடி டு ரன் ஆக ரெடி ஆகிட்டு இருக்கு. வெயிட்டிங்னா சஸ்பெண்டு நம்ம பார்த்தோம். அது டைம்டு வெயிட்டிங்னா ரெஸ்யூம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. டெர்மினேட்டட்னா ஸ்டாப், அதாவது ஸ்டாப்போ இல்லை பிளாக்கோ ஆகிறது. ஓகேங்களா, இதுதான் இந்த ப்ராசஸ். இப்படி தான் இது மாதிரி நடக்கும். எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நியூவாக ஒரு நியூ க்ரியேட் பண்ணுறோம். அந்த ரன்னபிள்குள்ளார என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெடி டு ரன்னும் ரன்னிங்கும் மாற்றி மாற்றி நடக்கும். ரெடி டு ரன் ஆகலாம், இல்லைனா ரன்னிங் ஆகலாம், மாற்றி மாற்றி நடக்கும். ஷெடியூல்டாக இருந்துச்சுனாக்கா ரன்னிங்கு போகும், ரன்னிங்லேருந்து ரெடிக்கு போச்சுனாக்கா சஸ்பெண்ட் ஆகும். ஓகேங்களா, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா நான் ரன்னபிள். ஏன்னா வெயிட் பண்ணாலும் அது ரன் ஆகிற டைம் கிடையாது, வெயிட்டிங்னாலும் அது ரன் ஆகிற டைம் கிடையாது, பிளாக்குனாலும் அது ரன் ஆகிற டைம் கிடையாது. ஸோ அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா டைம்டு வெயிட்டிங் பிளாக் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இல்லாமல் மெத்தடில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீப்பு, வெயிட்டு, ஜாயினு, பார்க் நான்ஸு, பார்க் அன்டிலு அப்படி கொடுத்துருக்காங்க. டைம்டு வெயிட்டிங்கு ஒரு டைம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா எங்கே போயிடும் எக்ஸிட் ஆகி கடைசியில் எங்கே போயிடும் டெர்மினேட்டடுக்கு போயிடும். ஓகேவா, சரி ரன்னபிளுக்கு போயிட்டு கடைசியாக வந்து டெர்மினேட்டடுக்கு போயிடும். இன்னொன்று வெயிட்டிங் ஸ்டேட்டில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா வெயிட்டு, ஜாயினும், பார்க்குன்னு சொல்லி 3 இருக்குது. அப்புறம் நோட்டிஃபை இல்லை நோட்டிஃபை ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது கொடுத்த பின்னாடி என்ன ஆகும் ரன்னபிளுக்கு போகும். ரன்னபிள் ஆகி ரன்னபிளில் போயிட்டு ரெடி டு ரன்னுக்கு போயிட்டு ரன்னிங் ஆகிட்டு அது என்ன கடைசி எக்ஸிட் ஆகி டெர்மினேட் ஆகிடும். அதேமாரி தான் பிளாக்கான ஸ்டேட்மெண்ட்டு நம்மளாம் வெயிட்டிங் ஃபார் ஆப்ஜெக்ட் மானிட்டர். ஆப்ஜெக்ட் வந்து மானிட்டர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா பிளாக்காக இருந்துட்டு திரும்ப என்ன பண்ணுவோம் ரெடி டு ரன்னு போயிட்டு ரன்னிங் போயிட்டு கடைசியாக டெர்மினேட் ஆகி அவுட்புட் வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய ப்ராசஸ். அடுத்து நியூனா என்ன, ரன்னபிள்னா என்ன, வெயிட்டிங்னா டைமிங் வெயிட்டிங்னா டெர்மினேட்டர் என்னன்னு பார்க்கலாம். நியூனா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா a new thread begins its life cycle in a new state. It remain in this state until program start a thread. இப்போ என்ன பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நியூவாக ஒரு த்ரெட் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அந்த லைஃப் சைக்கிளில், அதாவது நியூ த்ரெட் கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு பேர் என்னன்னாக்கா நியூ ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. இட் ரிமைன் இன் தி ஸ்டேட் அன்டில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஏ த்ரெட். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்குமே இது எப்படி இருக்குனாக்கா நியூ ஸ்டேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ ரெஃபர்டு இன் ஏ போன் த்ரெட். எதை ரெஃபர் பண்ணுறதுனாக்கா போன் த்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க இது. அடுத்து ரன்னபிள் ஸ்டேட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா when we create a new thread and called a start. இப்போ நியூ த்ரெட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் என்ற மெத்தட் கால் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா
இது எதுக்கு மூவ் ஆகுதுன்னு அர்த்தம்? நியூ ஸ்டேட்லேருந்து ரன்னபிள் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. த்ரெட்ஸ் இன் எ ஸ்டேட் ஆர் எய்தர் ரன்னிங் ஆர் ரெடி டு ரன். த்ரெட் எப்படி இருக்குனாக்கா, த்ரெட்டில் வந்து ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே இருக்கலாம், ரன்னிங்காகவும் இருக்கலாம், ரெடி டு ரன்னிங்காகவும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. பட் தே வெயிட்டிங் ரிசோர்ஸ் அலோகேஷன் ஃப்ரம் தி சிஸ்டம். ஆனால் என்னது, வெயிட் பண்ணணும். நம்ம அந்த சிஸ்டம் வந்து அந்த ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஸ்டேட். வெயிட்டிங் ஸ்டேட்னு என்ன பார்த்தீங்கன்னாக்கா, சம்டைம்ஸ் எ த்ரெட் transitions to waiting state while a thread wait for the another thread from perform a task. இப்போ ஒரு த்ரெட் வந்து டிரான்சிஷன் ஆகிட்டு இருக்கு, அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு, வெயிட்டிங் ஸ்டேட் கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா அடுத்த த்ரெட் ஒர்க் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம முன்னாடி கொடுத்த அந்த 2 ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடி கொடுத்தோம் இல்லையா, இந்த ப்ரோக்ராம் பாருங்களேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாய்ட் ரன் இருக்குது. ஆனால் சொல்லப்போனால் அந்த வாய்ட் ரன்னுங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும். அது வரைக்கும் என்ன பண்ணுவோம், மேலே இருக்க அந்த மேலே இருக்க அந்த வாய்டு மெயின் அந்த ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த 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 பார்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணும். இதுதான் வெயிட்டிங் ஸ்டேட். ஓகேவா? அடுத்த டாஸ்க் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணோம்னாக்கா அது வந்து வெயிட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. த்ரெட் டிரான்சிஷன்ஸ் பேக் டு ரன்னபிள் ஸ்டேட் ஒன்லி வென் another த்ரெட் சிக்னல் வெயிட்டிங் த்ரெட் டு கண்டினியூ எக்ஸிக்யூட்டிங். அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ த்ரெட் டிரான்சிஷன் நடந்துட்டுருக்கு, அந்த டைமில் வந்து இப்போ வெயிட் கொடுத்தாச்சு. அது வந்து எப்போ வந்து திருப்பி பேக் ஆகும், திருப்பி எப்போ வந்து நடக்கும், திருப்பியும் பழைய பர்ஃபார்மன்ஸ் எப்போ போகும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வெயிட்டிங் சிக்னல் இருக்குது இல்லைங்களா, அது வந்து கண்டினியூ ஆகிற வரைக்கும் என்னன்னாக்கா வெயிட் பண்ணிவிட்டு கடைசி நேரம்க்கா பேக் டு ரன்னபிள் ஸ்டேட்டுக்கு அது போயிடும் அப்படிங்கிறாங்க. டைம்டு வெயிட்டிங். டைம்டு வெயிட்டிங் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, a runnable thread can enter a time waiting state for specified time interval. ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளார நம்ம வந்து இந்த த்ரெட்டை வந்து வெயிட் பண்ண வைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் என்னன்னாக்கா டைம்டு வெயிட்டிங். a thread state back to the runnable state when that time interval expires or when event is waiting for occur. இப்போ இது வந்து எப்போ வந்து இப்போ திருப்பி இப்படி ரன்னபிள் ஸ்டேட்டுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைம் இன்டர்வல் வந்து எக்ஸ்பைரி ஆகுது, டைம் இன்டர்வல் வந்து முடிஞ்சிட்டாலோ, இல்லை இப்போ அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்க இது வந்து அக்கர் ஆச்சு அப்படின்னால என்னன்னாக்கா முன்னாடி இருக்க அந்த ரன்னபிள் ஸ்டேட்டுக்கு அது வந்து போயிருங்கிறாங்க. வெயிட்டிங்க்கும் டைம் வெயிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நடக்கிற ப்ரோக்ராம் அந்த டாஸ்க் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது வந்து வெயிட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா த்ரெட்டு வந்து அது ஒரு ஸ்பெசிஃபைடு டைம் இன்டர்வலில் மட்டும்தான் இது வந்து வெயிட் பண்ணுவோம். அதுதான் இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. அப்புறம் இது டெர்மினேட்டர்னு என்னக்கா, டெட் ஸ்டேட்டு. டெட் ஸ்டேட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப் பண்ணுறதோட வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். இதுதான் அவுட்புட்டுக்கு வரக்கூடிய ஸ்டேட். A runnable thread enter a terminated state when it is completed its task or otherwise terminated. இப்போ த்ரெட் வந்து ரன்னபிள் ஆகிட்டுருக்கு, அது வந்து டெர்மினேட் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. எப்போ வரும், அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அது வந்து டெர்மினேட் ஸ்டேட்க்கு வந்து முடிஞ்சிடும் ப்ரோக்ராம் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் டெட் த்ரெட் அப்படிங்கிறாங்க. இது என்னன்னாக்கா கடைசியாக நம்ம நடக்கக்கூடிய டெட் த்ரெட்டு அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரமாக வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்குமே மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரெசன்டேஷன். அப்புறம் என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய ஹெச்ஓடி மேம் விஜயா கதிரன் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை ஹெச்ஓடி டாக்டர் விஜயா கதிரன் ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி பை மௌலீஸ்வரன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ டு ஆல்.